பவானிசாகர் அணையில் இருந்து திறக்கப்படும் தண்ணீரை விவசாயத்திற்காக எடுக்கக்கூடாது என மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டதற்கு கண்டனம் தெரிவித்து சத்தியமங்கலத்தில் 1000க்கும் அதிகமான விவசாயிகள் மறியலில் ஈடுபட்டுள்ளனர். அது குறித்த தகவல்களை நமது செய்தியாளர் சாம்ராஜிடம் கேட்கலாம். சாம்ராஜ், விவசாய பயன்பாட்டிற்காக தண்ணீர் எடுக்கக்கூடாதுன்னு மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருக்கு. அதன் காரணமா போராட்டத்தை மேற்கொண்டிருக்காங்க. மாவட்ட நிர்வாகம் இவ்வாறு அறிவித்ததற்கு என்ன காரணம்? தம்பி தமிழரசன், அதாவது பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் 50 அடியாக இருப்பதா அணையிலிருந்து 200 கன அடி தண்ணீர் பவானி ஆற்றில் திறந்துவிடப்படுகிறது. இந்த தண்ணீரை கிணற்று மூலம் பாசனத்துக்கு தண்ணீர் எடுப்பதால் கடைக்கோடி விவசாயிகளுக்கும் குடிநீர் தேவை மற்றும் குடிநீர் பிரச்சனை ஏற்படும் என்பதால் மாவட்ட நிர்வாகம் தண்ணீர் எடுக்கக்கூடாது என்றும், தண்ணீர் எடுத்தால் விவசாயிகளின் மின் இணைப்பை துண்டிக்கும் எனும் அறிவிப்பு காரணமாக விவசாயிகள் அந்த போராட்டத்தை துவங்கியுள்ளனர். இது தொடர்ந்து நீடித்து வருகிறது. தற்போது கோபி கோட்டாட்சியர் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். கிணற்றில் இருந்து தண்ணீர் எடுப்பதை தற்காலிகமாக நிறுத்திக் கொள்ளுமாறும், தண்ணீர் அணையின் நீர்மட்டம் மேலும் உயரும் போது அதற்கான அனுமதி வழங்கப்படுவதாக அவர்கள் தெரிவித்த போதிலும் விவசாயிகள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பவானிசாகர் அணையிலிருந்து திறக்கப்படக்கூடிய தண்ணீரை விவசாயத்திற்கு பயன்படுத்த வேண்டாம் என்றால் அதற்கான மாற்று ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் என்ன சொல்கிறது? அதாவது பவானிசாகர் அணை நீர்மட்டம் குறைவாக இருப்பது என்ற காரணத்தினால் மட்டுமே தண்ணீர் எடுக்க வேண்டாம் என்று கூறுகிறார்கள். காரணம், 200 கன அடி தண்ணீர் திறந்துவிடும் போது ஆற்றிலிருந்து விவசாயி தண்ணீர் எடுத்தால் ஈரோடு, கரூர் மற்றும் மாவட்ட மக்களுக்கு குடிநீர் தேவை பூர்த்தி ஆகாது என்றும், தண்ணீரின் பவானிசாகர் அணை நீர்மட்டம் குறைந்துவிடும் என்பது காரணமாக தண்ணீர் எடுக்க வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவிக்கிறது. மேலும் அணை நீர்மட்டம் உயரும் போது தண்ணீர் எடுத்துக் கொள்ளலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்த போதிலும் விவசாயிகள் அது ஒத்துக்கொள்ளாத காரணத்தால் விவசாயிகளுக்கு மாவட்ட நிர்வாகத்திற்கு பிரச்சனை நீடித்துக் கொண்டே இருக்கிறது. தற்போது கோபி கோட்டாட்சியர் சம்பவ இடத்துக்கு வந்து விவசாயிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். சாம்ராஜ், இப்ப கோபி வட்டாட்சியர் இப்ப பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதா குறிப்பிட்டீங்க. இந்த பேச்சுவார்த்தையில சுமூக முடிவு ஏற்படுவதற்கான சூழல் இருக்கா? விவசாயிகள் என்ன சொல்றாங்க? குடிநீருக்காகத்தான் ஒரு தேவைன்னு ஒரு பக்கம் சொல்லப்படுற நிலையில விவசாயிகள் தங்களுடைய கோரிக்கையில ரொம்ப உறுதியா இருக்காங்களா? விவசாயிகள் தங்களுடைய கோரிக்கையில் உறுதியா இருக்கிறார்கள். இருப்பினும் கோட்டாட்சியின் பேச்சுவார்த்தைக்கு அவர்கள் அனைத்து விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் என்றும், விவசாயிகள் பிரச்சனை மற்ற விவசாயிகள் இதற்காக அனுமதி ஏற்க வேண்டும் என்றும், அவங்களுக்கு கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்றும் நேர காலம் கேட்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சிறிய நேரத்தில் அவருடைய கருத்துக்கள் கேட்கப்பட்ட பின்னர் கோபி கோட்டாட்சியிடம் இந்த விவசாயிகளோட கருத்துக்கள் அவர் தெரிவிக்கப்படும். அதன் பின்னரே இந்த சாலை முறையில் விலக்கிக் கொள்ளப்படுமா அல்லது தொடர்ந்து நீடிக்குமா என்பது தெரிய வரும். விவசாயத்திற்கு வேறு எந்த தண்ணீரை தான் பயன்படுத்துவதுன்னு மாவட்ட ஆட்சியர் சொல்றாரு. அணையின் நீர்மட்டம் 50 அடி இருக்கும் காரண பட்சத்தில் அணையிலிருந்து 200 கன அடி தண்ணீர் திறந்து விடும் போது அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விடும் தண்ணீர் ஈரோடு மாவட்ட மக்களுக்கு போய் சேராது என்றும், குடிநீர் பிரச்சனை ஏற்படும் என்றும், விவசாயத்தை தற்காலிகமாக நிறுத்திக் கொண்டால் அணை நீர்மட்டம் உயரும் போது விவசாயத்தை பயன்படுத்திக்கலாம் என்பது மாவட்ட தரப்பு தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் விவசாய தரப்பில் எங்களுக்கு விவசாயம் செய்தே ஆக வேண்டும், எங்களுடைய கடன் இருக்கிறது, வங்கி கடன் இருக்கிறது, அதை நாங்கள் கட்ட வேண்டும், விவசாயம் மழை பெய்து விட்டால் விவசாயம் எங்களால் செய்ய முடியவில்லை, அதாவது எங்களுக்கு இந்த தண்ணீர் திறந்து விட்டால் வேண்டும், நாங்கள் நாட்டில் நீர் எடுத்தே தீர்வோம் என்று அவர்களுடைய கோரிக்கையாக இருக்குது. இருதரப்பு பிரச்சனையும் இப்பொழுது நீண்டு கொண்டே போவதால் இதற்காக கோபி கோட்டாட்சியர் சம்பவ இடத்தில் இருந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்.